அண்மைச் செய்தி. முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக எம்பியுமான ஜெகத் ரட்சகனுக்கு 908 கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக எம்பியுமான ஜெகத் ரட்சகனுக்கு சுமார் 908 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை இந்த அபராதத்தை விதித்துள்ளது. ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான பல கோடி மதிப்புள்ள ஆவணங்கள் தற்பொழுது பறிக்கப்பட்டுள்ளன. 908 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜெகத் ரட்சகன் அவரது உறவினர்களின் இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. தற்பொழுது 908 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. $89 கோடி மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், தற்பொழுது ஜெகத் ரட்சகனுக்கு 908 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அமலாக்கத்துறையினால். இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? அமலாக்கத்துறையின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கக்கூடிய தகவலின்படி தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலதிபரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன், அவரது குடும்பத்தினர் மற்றும் அவரது நெருங்கிய சகாக்கள் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியதாகவும், இது செமா பிரிவின் கீழ் நடத்தப்பட்ட இந்த விஷயங்களில் இந்த விசாரணையில் 89.19 கோடி ரூபாய் பறிமுதல் செய்ய உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும், அதன்படி மேற்கொண்டு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களின் அடிப்படையில் சுமார் 908 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தோராயமான கணக்குதான் என்று தற்பொழுது அமலாக்கத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் மிக முக்கியமான விஷயம், பல ஆண்டுகளாகவே ஜெகத் ரட்சகன், அவரது தொடர்புடைய நிறுவனங்கள் உள்ளிட்டவை அமலாக்கத்துறையினருடைய விசாரணை வலயத்துக்குள் இருந்து வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வப்போது பல்வேறு இடங்களில் விசாரணைகளை நடத்துவது போன்றவற்றை மேற்கொண்டு வருகின்றது அமலாக்கத்துறை. குறிப்பாக செமா என்ற பிரிவின் கீழ்தான் இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது அபராதம் மற்றும் எவ்வளவு தொகை பிடிக்கப்பட்டிருக்கிறது போன்ற விவரங்களை அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். தமிழகத்தை சேர்ந்த தொழிலதிபரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகனுக்கு தற்பொழுது 908 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறையால் இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது உறவினர்கள் இடத்தில் சோதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை தற்பொழுது 908 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது.